பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாள்ச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்குங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. இது வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வச்ச பிறகு வைக்கிறது முன்னாடி நிலம் இல்லைன்னாங்க, வச்ச பிற்பாடு ஒரு 25 ஏக்கர் கவர் பண்ணியிருக்கேன். ருத்ராஜம் இது வந்து நேபாளத்துல இருந்து ஒரு செடி 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தோம். அதேதான் கழுத்துல போற ருத்ராஜம் தான். இது வந்து 6-7 வருஷத்துக்கு பிற்பாடு தான் காய்ப்புகள் கொடுக்கும். இப்ப 5 வருஷம் தான் ஆகுது. நிறைய இருக்கு ருத்ராட்சத்துல வந்து முகத்துக்கு தகுந்த மாதிரி பலன். இந்த மரம் வந்து இதுதான் காய்க்கின்றது கிடையாது, இது எல்லா முகமும் காய்க்கும். ஒரு மரம் ஒரு முகம் தான் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு முகம் 2 முகம் 5. பேர் சொல்லுங்க. ராமலிங்கம், பணப்பாக்கம் கிராமம், பண்ருட்டி வட்டம், கடலூர் தாலுக்கா. உங்க படையில நிறைய மரத்தை பார்த்தேன், அந்த இந்த மரத்துல மட்டும் சாமி கும்பிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்? என்ன மரம்? அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நானும் எங்க வீட்லயும் வருவோம். இதுல இந்த வேப்ப மரத்துல வந்து நாங்க வந்து அம்பாள் கும்பிடுறோம். அது மாதிரி இது வந்து ருத்ராஜம், இது வந்து நேபாளத்துல இருந்து ஒரு செடி 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தோம். அதேதான் கழுத்துல போற ருத்ராஜம் தான். இது வந்து 6-7 வருஷத்துக்கு பிற்பாடு தான் காய்ப்புகள் கொடுக்கும். இப்ப 5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது மகிழ மரம்னு சொல்லிட்டு ஒண்ணு அங்க வச்சிருக்கோம். இந்த மகிழ மரமும் இந்த ருத்ராட்சமும் ஒருத்தர் வீட்டினுடைய தென்மேற்குல அமாவாசை அன்னைக்கு காலையில முதல் அன்னைக்கு பள்ளம் வெட்டி வச்சுட்டு 2 அடி பள்ளம், 2 அடிக்கு 2 அடி பள்ளம் வெட்டி அமாவாசை அன்னைக்கு காலையில பால் கொண்டு நெய் தீபம் ஏற்றி வத்தி ஏற்றி எங்க குலவி எங்களுடைய குளத்தை நல்லா காபந்து போகணும்னு சொல்லி அந்த மரத்தை வச்சு தண்ணி ஊற்றணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதுக்கு வந்து இது ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் தடவி சிவப்பு பொட்டு வச்சு சாம்பிராணி போடணும். அது மாதிரி ஒரு இது கடையோ இதோ தென்மேற்குல இந்த மாதிரி ருத்ராட்சமும் மகிழ மரமும் வச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்குதான் மகிழ்ச்சி மகிழ மரம், மகிழ மரம். வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வச்ச பிறகு வைக்கிறது முன்னாடி நிலம் இல்லைன்னாங்க, வச்ச பிற்பாடு ஒரு 25 ஏக்கர் கவர் பண்ணியிருக்கேன். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 5-6 பேரு. அதுல நான் ஒரு லீடிங் ஒன் ஆஃப் தி பார்ட்டி, நம்பர் 1. நீங்க தான் மூத்தவங்களா? இல்ல, நான் தேர்ட் ஒன்னு, நம்பர் 1 இருக்கிறேன்றேன். எப்படி சொல்றீங்க? எல்லாத்துலயுமே தண்ணிங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டானுங்க, நல்ல படிப்பு. யூஎஸ்ஏல இருக்கிற சன்னே வந்து சூப்பர் இன்கம், சூப்பர் பர்சனாலிட்டி. ஒரு விஐபி பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அப்ப இப்பேற்பட்டாரு. அந்த அளவுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. SR ராஜாவுடைய அக்கா பொண்ணுக்கு கொடுக்குறாங்க வந்து நின்றுக்கிறாங்க. இவர் பாப்பன்னு சொல்லி வெயிட்டிங் இருக்கிறாரு. அதெல்லாம் அதனுடைய காரணங்கள் இதுதான். சரி, அந்த மரத்திலே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு முகம் 2 முகம், என்ன வித்தியாசங்க? அதாவது ஒரு முகம் பவர், 6 முகம் முருகருக்கு, ஒரு முகம் சிவன், 2 முகம் வந்து சிவன் அர்த்தநாரீஸ்வரன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதுக்கு போயிருந்தேன் நான். என்ன ஒரு இது சேலம் பக்கத்துல அர்த்தநாரீஸ்வரர், அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். ஒரு சாமி கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய இருக்கு. ருத்ராட்சத்துல வந்து முகத்துக்கு தகுந்த மாதிரி பலன். இந்த மரம் வந்து இதுதான் காய்க்கின்றது கிடையாது, இது எல்லா முகமும் காய்க்கும். ஒரு மரம் ஒரு முகம் தான் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு முகம் 2 முகம் 5 அப்படி
ஏன் கண்ணு இங்க எங்க கிடைக்குதுங்க இந்த கண்ணு? இது நான் இது வரையும் கேட்டது இல்லை. கிடைக்குது. அது யார் அவ்வளோ தூரம், நான் அவ்வளோ தூரம் நான் நர்சரிக்கு போனேன். சன்னு வந்து இது வைக்கலாம் அது வைக்கலான்னு தான் இந்த பழ மரங்கள் பூச்செடி தான் வாங்கி வந்து வைப்பாரு. இப்போ இவ்வளவு சொல்றீங்க, நீங்க ஏன் கழுத்துல ருத்ராட்சம் அதான் ஃபேமிலி மேனார் கொள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி இதை கைட்டணும். கைட்லன்னா அகெயின்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும். அப்படிங்களா? ஆமா ஆமா. நீங்க சொல்ற பார்த்தா அது எண்ணெய் சாப்பிடக்கூடாது. அப்படிங்களா? எண்ணெய் சாப்பிடலாம். கைட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் குளிச்சுட்டு போடலாம். மறுநாள் கூட குளிச்சுட்டு போறது வந்து எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. நம்ம சாப்பிட்றது எண்ணெய் வந்து முதல் இன்னைக்கு சாப்பிட்றோம்னா மறுநாள் டைஜஷன் ஆகி மோஷனா வெளியே போயிடுதுன்றது கணக்கு இல்லை. இருக்கும் ஓரளவுக்கு ஒரு துணி அளவு உள்ள இருந்தாலும் அந்த இது மட்டன் வந்து உள்ள இருக்கிறதா தான் கணக்கு. ஒரு கோயில் யாரும் இது வரைக்கும் நிறையா சித்தர்கள் ஞானிகள் அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு நாளைக்கு காலைல இது ருத்ராட்சம் போட்டுக்கலான்னு. போடக்கூடாது. கோயிலுக்கு போறதுனா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எண்ணெயோ எக்கு கூட சரிங்க. சில பேர் சொல்றாங்க பிராமின்ஸ் எல்லாம் எக்கு சாப்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றோம் ஆராதனை பண்றோம்னு. அது வந்து அவங்க குடும்பத்தை இப்ப நல்லா இருப்பான். அந்த ரத்த வாட்டம் சுண்டுக்கு பாருங்க, அப்ப அதனுடைய எஃபெக்ட் காட்டும். அதனால இந்த மரம் வச்சா ரொம்ப ரொம்ப ஐதீகமா இருக்கணும். அப்படின்றவங்க தான் இதை வந்து ஆமா இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தணும். ஆமா, எங்க வீட்டுல தான் வந்து இதெல்லாம் செய்வாங்க. லேடிஸ் எங்களுடைய ட்ரெஸ்ஸை கைட்டு கொடுப்பாங்க, துவைச்சு கொடுப்பாங்க. நம்ம ட்ரெஸ் எப்படி சர்ஃப் பவுடர் போடுறோம், டெத் சவுகாரம் போட்டு இது சோப்பு போடுறோம்ல, துணி சோப்பு, அது மாதிரி போட்டு வாஷ் பண்ணி இதை இன்னைக்கு வாஷ் பண்ணிடுவோம். புதுசா இதுக்கு வந்து வேற போட்டுடுவோம் வாரம் வாரம். ஆமா, இல்ல இப்போ இப்போ புதுசு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதை அழுக்க கைட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை துவைச்சு போட்டுருவோம். மறாவது வாரம் அதை போடுவோம். ரொம்ப டீச்சர் ஆகி போச்சுன்னா எடுத்து வச்சு புதுசு போடுவோம். புதுசு எல்லாம் அப்படியே செட்டா வச்சிருப்பேன். இது நட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இது 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் நல்ல பெரிய வளர்ச்சி தான். ஆமா, 5 வருஷத்துல நல்ல குரோத்திங். ஆமா, ஏன்னா நான் ஏதோ இந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். 5 வருஷத்துல நல்ல குரோத்திங். மகிழ மரமும் வந்திருக்கா? மகிழ மரம் பார்க்கலாங்களா? அது இதோ இருக்கு. ஹாய் ஒயிட்டி, எனக்கு கீழே ஆமா, இது நல்ல வளர்ச்சி தாங்க 5 வருஷத்துல. இது மகிழ மரம். என்ன ஒயிட்டி உனக்கு கட்லு ஒண்ணும் பண்ணல. கொஞ்சோண்டு மாட்டு எரு போட்டு அதான் பால் ஊத்தி அம்மா சனி காலையில நட்டது. என்ன இதுல நடந்தாங்க? தெற்கா? ஆமா, தென்மேற்கு. தென்மேற்கு எப்படி தெரியும் நமக்கு தென்மேற்கு அப்படின்றது? தென்மேற்கு வந்து சூரியன் வந்து மறையிறது வந்து மேற்கு, இந்த பக்கம் சவுத்து. அதை பார்த்து நடந்தோம். திருநெல்வேலி மதுரை அதெல்லாம் சவுத் சைடு. அதை பார்த்து நடந்தோன்றீங்க. இது மேற்கு, இது தெற்கு. ஆஸ் யூஷுவல் தென்மேற்கு. அது இது. இது ஒரு மகிழ மரம், அப்போ ஒரு மகிழ மரம்.